சாயிராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் திருப்பம் உண்டாகப் போகிறது. உன் விதி ரேகையை மாற்றி அமைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. என்னை நினைத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. நீ என்னுடைய பொக்கிஷமான குழந்தை. எதற்காகவும் மனதை போட்டு வருத்தி கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கை நிச்சயமாக பொற்காலமாகவே இருக்கப் போகிறது. நீ எதற்குமே பயப்பட தேவையில்லை. நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை உனக்கு நல்லபடியாகவே அமையும். ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. வாழ்க்கை என்றால் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும்? இன்பமும் துன்பமும் கஷ்டமும் சந்தோஷமும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். கஷ்டத்திற்கு துன்பத்திற்கு பின்வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்குத்தான் இந்த அர்த்தம் புரியும். கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் எதையுமே சரிசமமாக நினைக்க பழகி கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்துவிட்டால் உடனே மனம் நொறுங்கி போவது மட்டுமல்லாமல் மனதை போட்டு வருத்தி கொண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களை போட்டும் குழப்பிக் கொண்டும் இருக்கிறாய். அப்படி இல்லாமல் எது வந்தாலும் மனதை சரிசமமாக வைத்துக்கொள். கஷ்டம் வந்துவிட்டால் ஒரே தடியாக வீழவும் கூடாது. இன்பம் வந்துவிட்டால் ஒரே தடியாக சந்தோஷமாக ஆடவும் கூடாது. சரிசமமாக வாழ்க்கையை வைத்து கொண்டாலே போதும். வாழ்க்கை நிம்மதியாக போய்கொண்டே இருக்கும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என் பிள்ளையே. இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது. துன்பம் மட்டும் நிலையானதாக யாரிடத்திலும் இருக்கவும் முடியாது. மாறிக்கொண்டேதான் இருக்கும் இந்த வாழ்க்கையில். இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்கள் எல்லோர் வாழ்விலும் உண்டு. எது வந்தாலும் மனம் தளராமல் உழைத்து நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகவே அமையும் என்ற நம்பிக்கையோடு உன் மீது நம்பிக்கை வைத்து உன் சாயப்பா மீதும் நம்பிக்கை வைத்து உன் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னை வெற்றிக்கான இலக்கை தொடுவதற்காக உன் அப்பா உன்னை அழைத்து செல்வேன். இது சத்தியமான வாக்கு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் குழந்தையே. அதற்கான வழி அனைத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். திட்டத்தை தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் சுமமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள் உன் மனதை போட்டு வீணாக குழப்பாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னால் வேதனைப்பட வைக்காதே. அனைத்தும் இனி உன் வாழ்வில் நல்லபடியாகவே அமையும். விதி ரேகையை மாற்றி எழுதப் போகிறேன் உன் சாயப்பா. இனி என்னதான் கவலை உன் மனதில் வந்தாலும் நம்பிக்கையோடு பெருமையோடு சொல். என்னிடம் இருப்பது என் சாயப்பா என்று பெருமையாக எல்லோரிடத்திலும் சொல். உன் வாழ்க்கையின் பாதை கரடு முரடாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த பாதை வருவதற்கு முன்பாக நீ உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் பார்த்ததும் இல்லை, அனுமதித்ததும் இல்லை. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அந்த பள்ளங்கள்தான் நீயே யார் என்று நீயே முடிவு செய்யும் மிக சிறப்பான இடமாகவும் இருக்கும். அந்த இடத்தில்தான் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீ சந்தித்து கொண்டும் இருக்கிறாய். அப்படி நீ போராட்டத்தை சந்திக்கும் பொழுது உன்னுடைய மனோதைரியம், விடாமுயற்சி, நம்பிக்கை, எது வந்தாலும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கை, எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனோதைரியம் உன்னிடம் இருக்கிறதா அல்லது இல்லாமல் இருக்கிறாயா என்பதை நீயே சோதித்துக் கொள்வதற்காகத்தான் அந்த இடம் உனக்காகவே அமைகிறது. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுது இந்த பள்ளத்தை எல்லாம் நீ தாண்டி வருகிறாயோ, நம்பிக்கையோடு முன்னேறி வருகிறாயோ, அப்பொழுது நீ வாழ்வில் வென்று விட்டாய் என்றுதான் அர்த்தம். அதுதான் உண்மையும் கூட. அதுதான் வாழ்வின் இரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்வு எப்பொழுதுமே என் கையில்தான் இருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. பல தோல்விகளை நான் சந்தித்து விட்டேன். பல போராட்டங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எதுவுமே என்னிடம்
நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதி என்ற சொல் கூட என் வாழ்வில் நுழைய முடியாதபடி பல வேதனைகள், பல சோதனைகள், அப்பப்பா எத்தனை வேதனை என்று சொல்லும் அளவிற்கு தாங்கவே முடியாத கஷ்டங்களில் நான் உழன்று கொண்டிருக்கும் பொழுது, பள்ளத்தை எப்படியப்பா நம்பிக்கையோடு தாண்டுவது என்று உன் மனதில் ஏற்படும் கேள்விக்கு நான் உனக்கு விடையளிக்கிறேன். நம்பிக்கையோடு எது வந்தாலும் அப்பா நமக்கு துணையாக இருக்கிறார். எதை கொடுத்தாலும் அப்பா நம் வாழ்வின் நல்வதற்காகத்தான் அதை கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு. ஒரு பள்ளமல்ல, 1000 பள்ளத்தை நீ தாண்டினாலும் உனக்கு துணையாக, பக்க பலமாக, உறுதுணையாக நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் அனைத்துமாக உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய உடல் வலி, உன்னுடைய மனவலி, அனைத்து வேதனைகளையும் நான் தாங்கிக் கொண்டு என்னால் அதை அனுபவிக்க முடியவில்லையே சாயிநாதரே, என்னை அதிலிருந்து மீட்டெழுங்கள் சாயிநாதரே. எப்படியாவது என் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து என்னை காப்பாற்றி விடுங்கள். வாய் திறந்து சொல்ல முடியாத பிரச்சனைகளிலிருந்து என்னை மீட்டெடுத்து விடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாய். என் அன்பு செல்வமே, நீ வாய் திறந்து கூற முடியாத பிரச்சனைகளை நான் கண்களால், என்னுடைய கண்களை திறந்துதான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மிக வேகமாக நான் வெளியே கொண்டிருவேன். பொறுமையாக இரு, காத்திரு. உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். எத்தை பார்க்க தயாராக இரு என் பிள்ளையே. இதுவரை முடிந்ததை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு நம்பிக்கையோடு இரு. நீ எதிர்பார்த்த நேரத்தில் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். அப்படி நீ உதவி செய்யும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படும் அந்த ஒரு நிமிடமே போதும். உன் வாழ்க்கையில் நீ மிக பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக காண்பாய். மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னை வாயார வாழ்த்தும் பொழுது உன் வாழ்க்கையே மிக பிரகாசம் அடையும். மற்றவர்கள் மனம் நிம்மதி அடைந்து சந்தோஷமாக ஒரு பார்வையை உன்மேல் பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையே பிரமிப்பாகவே இருக்கும். மிக பெரிய சந்தோஷம் உன் வாழ்வில் பிரகாசமாகவே வரும். நீ எந்த பிரச்சனையை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். அப்பொழுது அதுவே உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும், நீ எதையெல்லாம் செய்திருந்தாலும் அதை நீ உணர்ந்து கொள்ளும் சமயத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை நான் உனக்கு வழங்குவேன். சகிப்புத்தன்மை இல்லையென்றால் உன்னுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு சகித்து கொள்ள பழகிக்கொள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீ எதிர்நோக்கி காத்திருந்த செய்தி இதுதானே என் பிள்ளையே? அனைத்து தடைகளையும் தடங்கல்களையெல்லாம் மீறி நீதான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறாய். எப்படி வெல்லப் போகிறாய், எப்படி வென்று காட்டப் போகிறாய் என்பதை நான் சொல்லவா? இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி, தோல்வி என்று எல்லாமே கர்மா, விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. நான் எல்லையில்லாத துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்து கொண்டுதான் வருகிறேன்.
பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து விட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்? எப்பொழுதுதான் இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுப்பீர்கள் என்று என்னிடம் பல முறை நீ கேட்டும் இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? நீ என்ன கேள்வியை என்னிடம் எழுப்பப் போகிறாய்? உன் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் மனம் அறிவதற்கு முன்பே எனக்கு புரியும் என் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பஞ்சபூதங்களின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள். இந்த உலகத்தில் அனைத்திற்குமே ஒரு எல்லை இருக்கிறது. அனைத்திற்குமே இறைவன் ஒரு எல்லை வைத்திருக்கும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்காதா? அந்த மனிதனில் உனக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்யும். உன் கஷ்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன் துயரங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. உன்னுடைய மனவேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவே இருக்கும். எல்லையே இல்லாத இன்பமும் எல்லையே இல்லாத துன்பமும் இந்த உலகத்தில் ஒரு மிக பெரிய மாயை. இப்பொழுது நீ படும் கஷ்டங்களையும் போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனநிலையையும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மன என்ன ஓட்டங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் உனக்கான நேரம் வரும்பொழுதுதான் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம். நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம். நீ விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாம். நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்ளலாம். எல்லாம் அமைத்து கொள்ளலாம். ஆனால் உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உனக்கான அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்னும் சில மணி நாட்களே. நீ காத்திருந்த செய்தி இதுதானே? உன் மனதில் பல மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றம் நிகழும் பொழுது உன் மனதில் ஏற்படும் எண்ணங்களும் அது மட்டுமல்லாமல் நீ எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உனக்கு சாதகமாகவே முடியும். உன்னிடம் இருந்து நான் எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதைவிட பல மடங்கு இரட்டிப்பு மடங்கு உனக்கு அதற்கு ஈடான பொருளை கொடுப்பேன் என்பதை நான் பல முறை உன்னிடம் அறிவுறுத்தியிருக்கிறேன், கூறியும் இருக்கிறேன். அதற்கான பொறுப்பு என்னுடையது. வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கண்ணீரை வீணடிக்காதே என் தங்கமே. அப்பா வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக இரு. கவனமாக இரு. தெளிவாக இரு. நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கான நேரம் நிச்சயமாக எல்லாம் கூடி வரும். கூடி வரும் நேரத்தில் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்திராமல் தைரியமாக மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக அதை ஏற்றுக்கொள். அதற்கான சந்தர்ப்பம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. அதற்கான சந்தர்ப்பம் வரும் பொழுது அதற்கான நேரத்தில் ஆயத்தமாகு. எல்லாம் உனக்கு சுபமாகவே முடியும். நான் இருக்கும் வரை ஏதாவது தவறாக நடக்கும்படி விட்டு விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன் என் குழந்தையே. மனதிற்குள் அழுது கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக ஒன்றை மிகப்பெரிய பரிசை பொக்கிஷத்தை தருவேன். ஓம் சாயிராம். உன்னுடைய வாழ்வில் நீ எதை நினைத்தாலும், எது கிடைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அது உடனே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், விருப்பப்படுகிறாய். நாம் எது கேட்டாலும் கிடைக்கவில்லை. எது நடந்தாலும் நம் வாழ்வில் அது நலமாக இருப்பதில்லை. நமக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை என்ற உன் மன குழப்பத்திலிருந்து, உன் மன வேதனையிலிருந்து முதலில் வெளியே வா. முதலில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அது உனக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்குதான். இப்போது வேண்டுமானால் உனக்கு அது எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நிச்சயமாக இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில்
வழங்கியிருக்கிறார் சாயப்பா என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும், சர்வ நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ ஓடோடி வந்து, சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது என்று கண்ணீரோடு கூறும் அந்த நல்ல நேரத்தையும் சாயப்பாவே உருவாக்குவார். உனக்கு வருவது எல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய சோதனை என்று கூட நினைக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் அது உன் வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக வந்த சுப நிகழ்வுகள்தான் என்பது உனக்கு அப்பொழுது தெள்ளத் தெளிவாகவே புரியும். கண்ணில் பார்ப்பது அனைத்தையுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாய். அப்படி இல்லை பிள்ளையே. உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக காத்திரு. இன்று தவறு என்று நினைப்பது எதிர்காலத்தில் நிச்சயமாக சரி என்று நீ நினைக்கும் அளவிற்கு நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். சிறு மாற்றமே ஆனாலும் அது சிறப்பான மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கேதான். நீ மனம் நோகும் அளவிற்கு தான் உனக்கான சோதனைகள் உன்னை இப்பொழுது சூழ்ந்து இருக்கிறது. அதனால்தான் வாழ்க்கையே நீ வெறும் சோகமாகவும் பாரமாகவும் நினைக்கிறாய். அனைத்தையுமே துச்சமாக எண்ணிவிடு. என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை, உனக்கான பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன். எதற்குமே உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி பெறுவது மிக மிக எளிது. என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை விரும்பி செய்தால் வெற்றி உனதானதே. செய்வதை நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி உனதானதே. எனவே நம்பிக்கையோடு பொறுமையோடு நமக்கான வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்பதை தீர்க்கமாக மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வாழ்வு உனக்காகவே காத்திருக்கிறது. இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையில் வாழத் தெரிந்தவர்கள், வெற்றியை சூடத் தெரிந்தவர்கள். வேறு வழியே இல்லை என்னும் போது வரும் தைரியத்திற்கு பலம் மிக மிக அதிகம். எனவே தைரியமாக இரு, மனதை திடமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். மிக சுலபமாக வெற்றியை உனதாக்கிக் கொள்ளலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. பொறுமையாக இரு. மனதை முதலில் பண்படுத்த பழக வேண்டும். அப்படியென்றால் என்ன சாயிநாதரே என்று கேட்கிறாயா? தினமும் காலையும் மாலையும் தியானம் செய். நேற்றைய பொழுது முடிந்துவிட்டது. இன்றைய பொழுதை எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றமைக்க முடியும் என்று சிந்தனை செய்வதால் நம் வாழ்வில் நிம்மதிக்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது. மகிழ்ச்சிக்கு எப்பவும் பஞ்சமே வராது. வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம், வாழ்வை எப்படி உயர்த்தலாம் என்பதை முதலில் திட்டமிட வேண்டும். அந்த திட்டப்படி காய்களை நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றியை அடைய வேண்டும். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த இரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே.
கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப் பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இப்பொழுது நீ சோதனைகளையும் இன்பங்களையும் சந்தித்து வருகிறாய். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே அப்படித்தான். நீ மட்டும் விதிவிலக்கல்ல. பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் எல்லாம் திட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் நீ ஏற்படுத்தியது அல்ல. இதுவெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். தீர்மானிக்கப்பட்டதுபடிதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா உனக்காக எப்பொழுதும் உறுதுணையாகவே இருப்பேன். இவையெல்லாம் உனக்கு நடப்பது உன்னை நீயே யார் என்று புரிந்து கொள்வதற்காகவும், எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்த்து போராடி வெற்றியடைய வேண்டும் என்பதை உனக்கு அறிவுறுத்துவதற்காகவும் தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அதை விட்டுவிட்டு எனக்கு மட்டுமே துன்பம் வந்திருக்கிறது, எனக்கு மட்டுமே சோதனை வந்திருக்கிறது, என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்று உன்னை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. எப்பொழுதும் மற்றவர்களை ஏக்கத்தோடு பார்க்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் என்று சிந்தனை செய். உன் எண்ணப்படி, உன்னுடைய சொற்கள் படி உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். எண்ணம்தான் வாழ்க்கையாக மாறும். எனவே நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நல்ல சொற்களை உன் வாயால் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைத்தது போல் உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறிவிடும். மனிதனாக பிறந்த எவருமே வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டு வாழும் உனக்கு ஒரு உபாயத்தை சொல்லவே உன் சாயப்பா இருக்கிறேன். நான் தினந்தோறும் வந்து தவறாமல் உனக்கு நல்ல நல்ல அறிவுரைகளையும் வாக்குகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் தினந்தோறும் உன் சாயப்பா கொடுக்கும் அறிவுரையும் வாக்குகளையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் சில சமயம் உன் மனதில் ஏற்படும் வேதனைகளாலும், உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளாலும், தாங்க முடியாத துயரங்களிலாலும் சில நிமிடம், சில நேரம் என் அறிவுரைகளை உன் காதில் விழுகிறது. ஆனால் உன் மனது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது.